டிவிகே vs டிஎம்கே. சிறந்த வாஷிங் மிஷின் யார்? தாவேகா vs திமுக இடையே கடும் போட்டி. அதிர்ச்சி தரும் பட்டியல். அனைவருக்கும் வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்ததை திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவை குறிவைத்தே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் அவரை ஸ்டாலின் மற்றும் உதயநிதி என யாருமே கண்டுகொள்ளாமல் தவிர்த்து வந்தனர். ஆனால் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதனால் கடந்த பல தசாப்தங்களாக நீடித்து வரும் திமுக vs அதிமுக எனும் தமிழ்நாடு அரசியல் களமானது தற்போது திமுக vs தாவேகா என மாறியுள்ளது. இதனால் நாளுக்கு நாள் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான வார்த்தை மோதல் வெடித்துள்ளது. இதனிடையே அதிமுகவினர் பலரும் ஆளுங்கட்சியை நோக்கி படையெடுக்க வந்த வகையில் முன்னாள் அமைச்சரான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயகுமாரும் விஜய் கட்சியில் ஐக்கியமாக உள்ளனர். இதனால் தங்கள் கட்சியில் சேர்ந்து தூய்மையானவர்களாக மாற்றுவதில் யார் சிறந்தவர்கள் என்பதை தொடர்பாக தாவேகா மற்றும் திமுக இடையே கடும் வார்த்தை மோதல் வெடித்துள்ளது. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் என முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் சூளுரைத்தார். ஆனால் குட்கா ஊழல் மற்றும் நில மோசடி தொடர்பான வழக்குகளில் சிக்கியுள்ள விஜயபாஸ்கரை தாவேகாவில் இணைத்தது முதலமைச்சரின் பேச்சுக்கு மிகப்பெரிய முரணாக உள்ளது. இதனை குறிப்பிட்டு வட மாநிலங்களில் பாஜகவின் செயல்பாட்டை போன்று தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடு உள்ளதாக திமுகவினர் கடுமையாக விமர்சிக்கின்றனர். இதென்ன தமிழ்நாட்டிற்கான வாஷிங் மிஷின்? ஊழல்வாதிகள் எல்லாம் தாவேகாவில் இணைந்ததும் தூய சக்திகளாக மாறிவிடுகிறார்களோ எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உடனே திமுக மட்டும் ஒழுங்கா எனவும் பலரும் இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஊழல்வாதிகளை அரவணைத்து கொள்வதில் உங்களை மிஞ்ச ஆளில்லை என்பதை போன்று இரண்டு கட்சிகளும் முட்டி மோதி வருகின்றன. அதிமுகவின் பாதி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்று தாவேகாவில் தஞ்சமடைந்து வருவதை எதிர்க்கட்சியினர் குறிப்பிட்டு சாடி வருகின்றனர். தனிப்பெரும்பான்மை அடைவதற்கு எம்எல்ஏக்களை பேரம் பேசி வருவதற்காகவும் புகார் எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டின் வாஷிங் மிஷின் என்ற பெயரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியை காட்டிலும் திமுகவிற்கே பொருந்தும் என தாவேகாவினர் களமாடுகின்றனர். சேகர்பாபு தொடங்கி அனிதா ராதாகிருஷ்ணன் வரையில் ஸ்டாலினின் அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களில் பலர் முன்னாள் அதிமுகவினர் தான். செந்தில் பாலாஜியை மிகப்பெரிய ஊழல்வாதி என சென்றமிடமெல்லாம் பேசியவர் தான் ஸ்டாலின். இன்று அவரது குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான கரூர் கம்பெனி உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு கஜானாவை காலியாக்கியவர் ஓபிஎஸ் என விமர்சித்துட்டு இன்று அவரை சட்டப்பேரவையில் அமர்ந்திருப்பதும் திமுக தான். வைத்திலிங்கம் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்து ஸ்டாலின் அரசு தான். அவர் திமுகவில் இணைந்ததும் வழக்கை ரத்து செய்ததும் ஸ்டாலின் அரசு தான். இப்படி அதிமுகவில் கோலூச்சி ஊழல் வழக்கில் சிக்கி திமுகவில் ஐக்கியமாகி உத்தமமானவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். எனவே தமிழ்நாட்டில் சிறந்த வாஷிங் மிஷின் என்றால் அது திமுக தான் என தாவேகாவினர் விமர்சித்து வருகின்றனர். ஊழல்வாதிகளை அரவணைக்கிறது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் திமுகவிடமிருந்து ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டு எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்படுத்துள்ளது.